சிம்புவின் பி பாடல் விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் சமூக வலைதளங்களில் இது பற்றிய கருத்துக்கள் பரவி வருகின்றன. அதனை இப்பொழுது பார்க்கலாம். அதனை விளக்குகிறார் வினோதினி. கண்டிப்பாக வசந்த், நடிகர் சிம்பு பாடின இந்த பாடல் வந்துட்டு பல சர்ச்சைகளை எழுப்பியிருந்தாலும் இவருக்கு வந்துட்டு ரொம்பவே வலுவான ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனாலும் இப்போ வந்துட்டு அவருக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக நிறைய பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதில் முதல்ல சொன்ன மாதிரியே ராதிகா அவர்கள் வந்துட்டு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் நிறையா இது வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் ரேபிஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக போயிடுறாங்க, அதாவது ரேபிஸ்ட் வந்துட்டு விடுதலை செய்யப்படுறாங்க. ஆனால் இந்த பையன் ஒரு பாடல் பாடினதுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆனது வந்துட்டு கொஞ்சம் கண்டிக்கத்தக்க விஷயம் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரியே நடிகர் சங்கம் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி நடந்தது கண்டிப்பாக இன்னும் நிறைய பேருக்கு நடக்கக்கூடும். ஒருத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் பாடுற பாடல் வந்துட்டு இப்படியெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகிறது வந்துட்டு ரொம்பவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அடுத்த விஷயத்துலேயே ஏர்போர்ட்டெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப அலர்ட்டாக வச்சுருக்காங்க. சிம்பு வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவார், அதை வந்துட்டு அலர்ட்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏர்போர்ட்டை வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு கண்ட்ரியில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அட்டென்ஷன் கொடுக்காம இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்கறது கொஞ்சம் கண்டிக்கத்தக்க விஷயன்ற மாதிரி அவங்க வந்துட்டு தன்னோட வருத்தத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி வீரலட்சுமி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க வந்துட்டு தமிழக முன்னேற்ற படையோட நிறுவன தலைவர். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி சிம்புவை தமிழக காவல்துறை வந்துட்டு சிறையில் அடைச்சா அவர் வந்துட்டு பெயிலில் வெளியில் வரும்போது வாசல்லே நாங்கள் வரவேற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட கருத்து வந்துட்டு இவங்க சிம்புக்கு வந்து ரொம்பவே ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்தை வந்துட்டு நிலவிட்டு இருக்கு இப்போ ஃபேஸ்புக்கில். அது மட்டும் இல்லாமல் சிம்பு பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த எல்லாரையுமே வந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுது. அவங்க தாயார் கொடுத்த பேட்டி, உஷா ராஜேந்திரன் வந்து இன்றைக்கி கொடுத்த பேட்டி வந்துட்டு எல்லாரையுமே கொஞ்சம் கவனிக்க வச்சிருக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு மக்கள் கருத்து வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொருத்தர் கருத்து வெளியிட்டிருக்காரு. இன்னும் இந்த பாடல் தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறது வந்துட்டு ஒரு முறைப்பாடான ஒரு விஷயமா எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவர் இன்னுமே வந்துட்டு இந்த பாட்டுக்கு வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் இன்னொரு மக்கள் வந்துட்டு கருத்தில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்பு மீதான இந்த வன்மத்திற்கு காரணம் வந்துட்டு பி பாடல் கிடையாது, அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டு அவங்க தாயார் வந்து படுற வேதனை என்ன ரொம்பவே ஒரு சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் வந்துட்டு கருத்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி சிம்பு பாடினதும் தவறு தான், அதே மாதிரி இவர் மேலே இப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு திணிச்சு டார்ச்சர் பண்ணுறதும் தவறு தான். இது ரெண்டுமே ரொம்பவே ஈக்குவலாகவே தவறாக கருதப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் கருத்து வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி தான் சமூக வலைத்தளங்களில் பி பாடலுக்கு எதிரும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க, அதே மாதிரி ஆதரவும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. வசந்த்.